வணக்கம். இது வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் சீரிஸு. இதில வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேட் டிப்ஸோ எதுவும் நம்ம பார்க்க போறதில்ல. டிசிப்ளின் எப்படி நம்ம வந்து பார்க்கறது எப்படி மெயின்டெயின் பண்றேன் அப்படிங்கிறத வந்து நம்ம காமிக்க போறேன். அதான் இதோட மெயின் கோல். ஆம், இதில என்னன்னா, ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில நெறைய நஷ்டங்கள் ஆகுது எல்லாருக்கும். எனக்கும் ஆயிருக்குது. ஸோ இத வந்து தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு ஆன்சர் பண்ற சீரிஸா தான் இது இருக்க போது. நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்களுக்கு ஒரு சின்ன இது மட்டும் காமிச்சிரலாம். நம்ம சேனலோட பேர் வந்து மிடில் கிளாஸ் ட்ரேடர் தமிழ். இதில வந்து மொத்தமா 3 முக்கியமான சீரிஸ் வந்து பார்த்தேன் அப்படின்னா, இதில மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் நம்மளோட போர்ட்ஃபோலியோ. அதாவது பொதுவா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நிஃப்டிய விட வந்து நிஃப்டினா என்ன பெஞ்ச்மார்க் இதோட பெஞ்ச்மார்க்கோட கம்மியா தான் பண்ணும் அப்படிங்கிறது. அத நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்க சீரிஸ் தான் ஒரு 56 வாரமா போயிட்டுருக்குது. அதுபோக ஒரு மெயின் கோல் என்ன அப்படின்னா, நம்ம எனக்குன்னு ஒரு இலக்கு வச்சிருக்கிறேன். அந்த இலக்க அடையிறதுக்கு வந்து நான் என்னலாம் பண்றேன் அப்படிங்கிறது தான் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். அதில வந்து ஒரு செல்ஃப் ரெக்கார்ட் பண்ணி அத வந்து இதில பண்ணணும் அப்படிங்காக, என்னோட இது ஒரு 5 வருஷம், 10 வருஷம் கழிச்சு பார்க்கறதுக்கும் ஆகும் அப்படிங்காக, அத வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட சீரிஸ் தான் இந்த இது. இதுதான் என்னோட மெயின் சீரிஸ்னு சொல்லலாம். மாசம் ஒரு வீடியோ போடுவேன். இதில மொத்தம் 13வது மாசத்துல நம்ம இருக்கோம். ஆனா லாஸ்ட் ஒரு 2 மாசம் கிட்ட போடாம இருக்கிறேன். ஆனா அதோட தொடர் தான் வந்து இது எல்லாமே. ஆ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மெயின் கோல் என்னன்னா, எனக்குன்னு ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். இங்க நான் இப்போ எய்ம் பண்ணி இருக்கிறது வந்து ஒரு 100,00,00,000 செல்வம் சேர்க்கும் திட்டம் அப்படிங்கிற மாரி. அதில நான் என்னலாம் பண்றேன் அப்படிங்கிறத, எப்படி அச்சீவ் பண்ண போறேன் அப்படிங்கிறது, வாழ்க்கையில சக்ஸஸ் ஆகுறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து இதில வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில வந்து என் சம்பளத்தில வந்து வரக்கூடிய பணம்லாம் போட்டுக்கிட்டு இருப்பேன். அது போக ஒரு இதர வருமானம், பேசிவ் இன்கம் அப்படிங்கிற மாரி நம்மளால வந்து அடிஷனலா இதெல்லாம் நான் பண்றேன் அப்படிங்கிறதையும் நான் அப்டேட் பண்ணலான்னு இருக்கிறேன். இப்ப அதோட தொடர்ச்சி தான் வந்து இது. இதில வந்து நான் முன்னாடி சொன்ன மாரி டிப்ஸோ, வேற ஏதோ மாரிலாம் வரப்போறது கிடையாது. என்னோட எய்ம் கிடையாது. மத்தவங்கள வந்து ஆ இதில வந்து புல் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னோட இது கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் இது வந்து சூட் ஆகாது. ஆ இப்போ இதில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷீட்டு. அப்புறம் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிற ஒரு ஷீட்டு. அப்புறம் ட்ரேடிங் டார்கெட் அண்ட் ரிஸ்க் லிமிட் அப்படிங்கிறது ஒரு ஷீட்டு. அப்புறம் சார்ஜஸ், காஸ்ட் அனாலிசிஸ்ங்கிறது ஒரு ஷீட்டு. அது லோட் ஆகுது. நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். இதில இது என்ன அப்படின்னா, நான் இது வந்து இந்த சீரிஸோட வாரம். இந்த வாரத்தில வந்து நம்ம என்னன்னா, ஒரு பழைய டேட்டா வச்சு ஏற்கனவே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணேன். ஆனா இது முழுமை அடையலை அதனால சில எரர்லாம் இருக்கும். அதனால வரக்கூடிய நாட்கள்ல மாத்திக்கிட்டே வருவேன். அதனால அதெல்லாம் வந்து தொடர்ச்சியா உங்களுக்கு இது பண்றேன். இதில என்னன்னா, வாரம் அப்படிங்கிறதுல என்னன்னா, ஜனவரி 1 மற்றும் ஜனவரி 2 இந்த 2 நாட்கள்ல என்ன ட்ரேட் நடந்துச்சோ, அத வந்து இதில வந்து அப்லோட் பண்ணி டேட்டாவா வந்து இது பண்ணிக்கிறேன். இந்த டேட்டா எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஜீரோத்தால கன்சோல்ல டவுன்லோட் பண்ணி, அங்கருந்து நான் வந்து இதில வந்து லோட் பண்ணிக்கிறேன். இதில வந்து டோட்டல் ரியலைஸ்ட் ப்ராஃபிட்ங்கிறது வந்து என்னோட அந்த 2 நாள்ல நம்ம எவ்வளோ பணம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது. அப்புறம் அன்ரியலைஸ்ட் வந்து நம்ம வந்து நோட் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா, அது வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வரும். அத வந்து கூட்டும்போது இது மொத்தமா பெரிய வேல்யூ வரும். அதுக்காக இப்போதைக்கு அத வச்சுக்கிறேன். வரக்கூடிய நாட்கள்ல அத எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தான் யோசிக்கணும். அப்புறம் இது வந்து நம்ம சார்ஜஸ்லாம் சேர்க்காம இந்த அமௌண்ட். அதனால அது வரக்கூடிய 4வது ஷீட்ல வந்து வரும். ஆவரேஜா எவ்வளோ இது பண்ணியிருக்கோம், 4 ட்ரேடு அதில இவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து டிவைட் பண்ணியிருக்கு. பெஸ்ட் ட்ரேடு, வொர்ஸ்ட் ட்ரேடு எல்லாமே வரும். ப்ராஃபிட் ஃபேக்டர் இது மாரி நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து இதில இருக்கும். வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு வாரமா வரும்போது இத வந்து இன்னும் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கலாம். இப்போ 2 ட்ரேடு வின்னு, 2 ட்ரேடு லாஸ் அதனால இப்படி காட்டுது. ட்ரேடோட வின் அத வின்னிங் ட்ரேடோட ஆவரேஜ் வேல்யூ எவ்வளோ, இதோட லூசிங் ட்ரேடோட ஆவரேஜ் லாஸ். எப்பவுமே இது பெருசா இருக்கணும், இது சிறுசா இருக்கணும். வாரம் எல்லா வாரமும் பார்க்கும்போது. அப்புறம் இது ஒரு அருமையான சார்ட். இது நெறைய வீக்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அத பார்க்க முடியும். அதனால அத வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வாரங்கள்ல காட்டுவேன். அப்புறம் இது ஒரு வின் பண்ண மொத்தமா எவ்வளோ, ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோ, லாஸ் மட்டும் எவ்வளோ அப்படிங்கிறது இதேமாரி நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறதுல இதுலேயும் நெறைய டேட்டா இருக்குது. இது என்ன அப்படிங்கிறத வந்து நான் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரே வீடியோவில் நம்மளால கவர் பண்ண முடியாது. ட்ரேடிங் டார்கெட்டு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் இன்னும் கொஞ்சம் வேல்யூஸ் ஃபார்முலாஸ்லாம் அப்டேட் பண்ண வேண்டியது. அதனால் இதை இப்போ நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். கடைசி இது ஒரு முக்கியமான அ ஷீட்டு. இதில் என்னென்னா, சார்ஜஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நோட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஓவர் ட்ரேட் பண்ணோம், இல்லை ஏதாவது பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து அதையும் வந்து இதை ட்ராக் பண்ணதுக்காக. இப்போது இதில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து எஸ்டிடி வந்து பார்த்தோன்னா 360, அதாவது வேல்யூ முக்கியம் கிடையாது. 34.94 இது. அதுக்கப்புறம் ப்ரோக்கேஜ் பார்த்தீங்கன்னா 280, அது ஒரு 27%. அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் 26%. இப்போ நீங்கள் வாரத்தில் பார்த்தீங்கன்னா, இதோட வேல்யூ இருக்குது. இந்த வாரத்தில் மட்டும் நம்ம எவ்வளோ வந்து இது பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஜெயிச்சாலும், ப்ராஃபிட் பார்த்தாலும், லாபம் பார்த்தாலும், பார்க்கலனாலும் சரி, இந்த 3 பேரும் வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே லாபத்தில் தான் இருப்பாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தா, இந்த ஜிஎஸ்டி வாங்கக்கூடிய கவர்மெண்ட்டு, ஜிஎஸ்டி, எஸ்டிடி வாங்கக்கூடிய கவர்மெண்ட்டு 2மே அவங்களுக்கு தான் போகும். புரோக்கர் அவங்களுக்கு வந்து லாபத்தில் தான் இருப்பாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ், இதுவும் அவங்கள எக்ஸ்சேஞ்ச் நடத்தக்கூடிய என்எஸ்சி, பிஎஸ்சி இவங்களும் வந்து லாபத்தை தான் இருப்பாங்க. நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் ட்ராக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து முன்னாடி பார்த்தோம் வெறும் 4 ட்ரேட் தான் எடுத்து இது பண்ணியிருப்பேன். அதில் ஒரே ஒரு தடவை தான் ஆவரேஜ் பண்ணியிருப்பேன் அந்த ட்ரேட்லையுமே. பார்த்தா இதுக்கே ரூ. 1000 வந்து நமக்கு போகுது. ரூ. 1000 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 15,000ல் 1000ங்கிறப்போ அது வந்து ஒரு 5 to 10% கிட்ட வரும். அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ சார்ஜஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணணும். இது வந்து நீங்கள் லாஸ் பண்ணும்போது இன்னும் இதோட வேல்யூஸ் வந்து நம்ம ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாகிட்டே போகும். இது என்ன தேதி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஒரு 5 வருஷத்தில் நான் வந்து ஒரு என் மனசில் ஒரு டார்கெட் வச்சுக்கிறேன். அதை வந்து அச்சீவ் பண்ணணும். அதுக்காக இன்னும் அதுக்கு எத்தனை நாள் நம்ம வந்து கடந்து போயிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நோட் பண்ணதுக்காக நான் இது பண்ணிக்கிறேன். அதில் 4 நாள் இதாக இருக்குது. 4 நாளுங்கிறது வந்து 2026 ஆரம்பித்து 2030 வரைக்கும் நான் வந்து கணக்கு பண்ணிக்கிறேன். அதில் 4ஆம் தேதி நம்ம இருக்கனால 4 நாள் முடிஞ்சிருச்சு. அதனால் அது வந்து 4 அப்படிங்கிறத காட்டுது. அப்புறம் மிச்ச இருக்கையெல்லாம் நம்ம வந்து வரக்கூடிய இதில் பார்க்கலாம். இதுதான் வந்து மெயினான பொழுது. முன்னாடி சொன்ன மாதிரி இதில் நிறைய அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வந்து வரக்கூடிய மாதத்தில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது எங்கேருந்து டேட்டா வந்துச்சு அப்படின்னு. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 1லேருந்து ஜனவரி 2 இல்லை 4 கூட போட்டுக்கலாம். ஏன்னா சனி ஞாயிறு வந்து ஒன்றும் மாறாது. பார்த்தோம் அப்படின்னா இந்த வந்து வேல்யூ வந்திருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்திருக்கும் 15,470 அப்படிங்கிறது. அது சார்ஜஸ் வந்து அதேமாரி இருக்கும். பிரேக் டவுன்னாலும் பார்த்தாலும் அதே வேல்யூஸ் தான் வரும். ஏன்னா இந்த டேட்டா தான் டவுன்லோட் பண்ணி நம்ம அதில் போட்டுக்கிறோம். நெட் ரியலைஸ் பார்த்தா நமக்கு இதாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து அங்கே இது பண்ணணும். இப்போ சார்ஜஸ் இல்லாமல் வந்து அந்த வேல்யூ வந்து இதாகிட்டு இருக்குது காமிச்சிருக்கிறோம். அது சார்ஜஸ்க்கு தனி ஷீட் போய் பார்க்கணும். அதை பிரேக் டவுன் பார்க்குறதுக்கு. அப்புறம் இது 3 ட்ரேட் இருக்குது. மொத்தம் 4 ட்ரேட் எடுத்ததாக நான் சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 25,900 அப்படிங்கிறது வந்து நம்ம 2 நாளில் எடுத்திருப்போம். அதனால் அது ஆவரேஜாக காட்டுது. அதனால தான் இந்த வேல்யூ காட்டுது. நாள் வந்து 260 இருக்கனால 130 வந்து நம்ம உடனே அப்போவே அன்றைக்கே க்ளோஸ் பண்ணியிருப்பேன். அதை கேரி ஃபார்வர்ட் பண்ண எனக்கு ரெடியாக இல்லை. அதனால் 130 மட்டும் வச்சுருந்து அடுத்த நாள் க்ளோஸ் பண்ணேன். அது ஒரு 6,000 கிடச்சிருக்கும். அன்றைக்கே க்ளோஸ் பண்ணது வந்து நஷ்டத்துலேயே 1,300 க்ளோஸ் பண்ணியிருப்பேன். அதான் வந்து மொத்தமாக 4 ட்ரேடு. இது ஒரு அன்வான்டட் ட்ரேடு அப்படின்னு சொல்லலாம். ஃபண்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்காக ஒரு பை செல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து இது ஒன்று பண்ணிவிட்டு செல்லுக்கு வந்து மார்ஜின் பத்தலை. அதனால் இதை க்ளோஸ் பண்ணேன். இதுதான் வந்து நான் அன்றைக்கி 1ஆந்தேதி 2ஆந்தேதி எடுத்த ட்ரேடு. இதை பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து இந்த ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்காக வந்து பயன்படுத்தப்பட்டது ட்ரேட்ஸு. இதில் லாபத்துக்காக இது பண்ணல. அதாவது நம்ம ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அதுக்காக வந்து சும்மா ஒரு பொசிஷன் எடுத்து வச்சுக்கிறேன். அதை 5ஆந்தேதி இல்லை 6ஆந்தேதி நம்ம இது பண்ணேன், க்ளோஸ் பண்ணேன். அதை இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடியே வந்து ஹெட்ஜிங்காக வாங்கி வச்சிருந்தது. அது வந்து அதிகபட்சமாக ஒரு 40 வரைக்கும் தான் இதாகும். இந்த ஒரு வருஷம் முழுக்க நான் வந்து வச்சுருப்பேன். இதோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு அதை காட்டுறேன். இதை எதுக்கு வச்சுருப்பேன் அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இதை அதிகபட்ச லாஸ்ட்டு எக்ஸ்பைரி வரைக்கும் வச்சுருந்தாலுமே -39,000 வரும். இதோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு வேளை நமக்கு திடீர்னு ஒரு பெரிய கிராஷ் நடக்குது அப்படின்னா அந்த நேரம் வந்து நமக்கு இது வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். லைக் அதான் ஹெட்ஜிங் சொன்ன மாதிரி. அது நான் 25,000 இருக்கும்போதே பண்ணியிருந்தேன். அதனால் நமக்கு வந்து இப்போ இருக்குது. அதிலே 4% மேலே ஏறினால இப்போ இங்கனக்குள்ளே நிற்கிது. ஆனால் வந்து ஒரு எக்ஸ்பைரி டைமு இல்லைனா கொஞ்சம் மிடில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய லாபம் வந்து கொடுக்கும். இது வந்து 10%க்கு நான் வந்து ஒரு எதுக்கு ஏம் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு 30 திடீர்னு ஒரு பெரிய கிராஷ் 20%, 30%, 25% மாதிரிலாம் நம்ம இதாச்சு அப்படின்னா அதுக்காக இது பண்ணிக்கிறோம். 25%லாம் திடீர்னு நிஃப்டி கிராஷ் ஆகுது அப்படின்னா ரூ. 3,00,000 வரைக்கும் கிடைக்குது. பார்க்க ஆனால் அந்த போர்ட்ஃபோலியோ வந்து நமக்கு கொஞ்சம் இந்த பொசிஷன் வந்து சின்னது மாதிரி இருக்கும். ஆனால் இதோட பர்பஸ் இதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது. இது வந்து நம்ம கிராஷ் எதுவுமே நடக்கலை அப்படின்னா நமக்கு வந்து அது லாஸ்ட்டில் தான் வந்து இதாகும். லாஸுங்கிறது என்னென்னா இது -40,000 10%க்கு மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அந்த நேரம் நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். அதனால் அதில் வந்து மேட்ச் ஆகிரும். அதுதான் இதோட கோல். அந்த பொசிஷன் நம்ம வந்து வச்சுக்கிறோம்ட்டு. அப்புறம் இதோட மார்ஜின் வந்து 1.63 வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது போக இதுதான் வந்து இது மார்ஜின் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து எனக்கு லாபம் கிடைக்காம போகும். அதுவும் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது. இந்த பொசிஷன் வந்து நான் முன்னாடியே எடுத்து வச்சுருந்தது. இதை வந்து க்ளோஸ் பண்ணேன். அந்த சீரீஸ் எடுக்கணும் அப்படிங்காக இருக்கக்கூடிய பொசிஷன் எல்லாமே க்ளோஸ் பண்ணேன். அதில் வந்து இது மட்டும் கொஞ்சம் மீதி வந்து ஒரு 30 யூனிட் வந்து 30 குவான்டிட்டி வந்து மிச்சம் இருக்குது. அதோட இதுதான் காட்டுது. ஆனால் நான் மற்றதை க்ளோஸ் பண்ணது வந்து நெகட்டிவில் தான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதை வந்து நான் ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லி தான் வச்சுருந்தேன். சில மாதங்களுக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். ஆனால் அதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ண வேண்டியதாகிட்டு அதனால் க்ளோஸ் பண்ணியாச்சு. இது சன் ஃபார்மா. இது வந்து ஜனவரி 1 எடுக்கல, 1ஓ 2ஓ எடுக்கல. அதுக்கு முன்னாடியே நான் வந்து எடுத்திருந்தேன். இதை நான் வந்து ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணணும். இது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரேடு. அதனால் இதையும் ஹோல்ட் பண்ணுறேன். இது வந்து நான் ப்ராஃபிட்டை புக் பண்ண உடனே உங்களுக்கு அதை வந்து அந்த ஷீட்லேயே நமக்கு வந்து அப்டேட் ஆகிரும். உங்களுக்கு அப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த இதில் வந்து காட்டும்.
எந்த வாரங்கள் வந்து நான் அதை வந்து புக் பண்ணுறனோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் அதை. மற்றபடி இது வாரம் வாரம் நான் போடணும்னு எதிர்பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சீரிஸ் வந்து நான் இதேமாரி இது பண்ணேன். அது வந்து தினம் போடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து அந்த நேரம் வந்து என்னால் வந்து தொடர்ந்து எனக்கு நேரம் செலவு பண்ணி போட முடியல. வாரம் வாரம் போடுறதே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் வந்து இப்போ மறுபடியும் திருப்பி வந்து இந்த வருஷம் நான் ஆரம்பிச்சுக்கிறேன். இதை வந்து நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு அப்டேட் பண்ண பார்க்குறேன். வாரம் வாரம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதுமாரி எக்ஸலில் போடுறது வந்து எனக்கு இன்னும் அந்த முன்னாடி சொன்ன சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அது எனக்கு இன்னும் நிறைய நேரங்களை வந்து அது இதாக போய்கிட்டு இருக்குது. அதை மிச்சம் பண்ணணும் அப்படிங்காகவும் நான் இதை உருவாக்கியிருக்கிறேன். கொஞ்சம் ஒரேடியாக நேரம் செலவு பண்ணி இதை உருவாக்கியிருக்கிறேன். இதேமாரி வரக்கூடிய ஷீட் எல்லாமே வந்து உங்களுக்கு இதிலேயே அப்டேட் பண்ணிடுவேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து வேலைகள் மிச்சமாகவும் நம்புகிறேன். அது எல்லாமே வந்து நம்ம தொடர்ந்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். அது 2026க்கான பிளானு திட்டம். அதை வந்து உங்களுக்கு நான் வந்து கூடிய சீக்கிரம் அடுத்த சில வாரங்களில் வந்து என்ன 2026 பண்ணலாம் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு